ஓம் சக்தி பராசக்தி நற்பெருஞ்சோதி சௌந்தர்ய நகரியின் 8வது ஸ்லோகம். சுதாசிந்தோர் மத்தே சுரவிடபி வாடி பிரவிருத்தே மணித்பீவே விபோ பவனவதி சிந்தாமணி கிருதே சிவா ஹரே மஞ்ச பரமே சிவ பர்க்கியங்க நிலையாம் பஜந்தி துவாம் தன்யா கதிஷன சிதானந்த லகரீம். அமுதக் கடலின் நடுவில் கற்பக மரங்கள் அடர்ந்த வனத்தில் இரத்தினங்களான மணி தீபம் என்கின்ற தீவில் கதம்ப மரங்கள் ஆழ்ந்த சோலைகள் சிந்தாமணிகளாலான மாளிகையில் சிவ வடிவான கட்டிலில் பரமசிவன் தொடை என்கின்ற மெத்தையில் அமர்ந்திருக்கும் உன்னை வழிபட உயர்ந்தவளாகவே முடியும். ஒரு இடத்தை அடைய பல பாதைகள் இருக்கும். அம்பாளை தொழுவது வழிபடவும் பல முறைகள் இருக்கின்றன. அவற்றில் 2 வழிமுறைகள் மிகவும் உயர்ந்ததாக போற்றப்படுகின்றன. சமய ஆச்சாரத்தில் பராசக்தியை மனதில் நிறுத்தி தியானித்தால் மூலமாக பூஜைகளை செய்யும் பலனை நாம் அடைய வழிமுறைகள் கூறப்பட்டிருக்கும். ஸ்ரீ சக்கரம் என்ற எந்திர உருவிலோ அதற்குரிய அங்க அவயங்களாக கை கால்களுடன் கூடிய விக்கிரக படிவங்களிலோ அம்பாளை மந்திரபூர்வமாக நிலைநிறுத்தி ஆவாகனம் செய்வதும் வழிபடுவதும் முறைகளாகும். இவை வெளிப்படையான பூஜை முறைகளாகும். மேலே கண்ட ஸ்லோகத்தில் ஹமய முறைப்படி தேவியை வழிபடும் முறையே விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இம்முறை எல்லோருக்கும் உகந்தது அல்ல என்பதனையும் வாசகர் மனதில் கொள்ள வேண்டும். ஆனால் இதை பற்றி அறிந்து கொள்வதில் தவறு இல்லை. அம்பாளின் சக்தி இந்த பஞ்சபூத உலகில் இல்லாத இடமே இல்லை. அச்சக்திகளை நாம் பஞ்சபூத உடம்பில் பல்வேறு சக்கரங்களின் நிலைகளாக விவரித்திருக்கிறார்கள். ஆன்றோர் பல செயல்களை ஆற்ற இச்சக்கரங்களே ஊக்குவிக்கின்றன. இவ்வாறு நம் உடலில் உள்ள பஞ்சபூதங்களையும் உலகில் உள்ள பஞ்சபூத சேத்திரங்களையும் புரிந்து கொண்டால் அம்பாளின் குண்டலினி சக்தியின் ஏறுமுகத்தை விவரிக்கின்ற இச்செயலின் பொருளை அறிந்து கொள்ள இயலும். மனதால் அம்பாளை தியானித்து அடைய மகா யோகிகளால் மட்டுமே இயலும். மானச பூஜையை அபியாசம் செய்வது ஸ்ரீ சக்கர வழிபாடு போன்றவற்றை எல்லோராலேயும் முடிக்கின்ற செயல் அல்ல. மூலாதாரத்தில் இருந்து 6 சக்கரங்களின் வழியாக சென்ற சுஷும்னா நாடியை கடந்து தலையின் மேற்பகுதியில் உள்ள 1000 இதழ்களை கொண்ட தாமரையில் பராசக்தியான அம்பிகையானவள் பரமசிவனுடன் தனிமையில் விளையாடி கொண்டிருக்கிறாளாம். இந்த ஸ்லோகத்தில் அம்பாளின் இருப்பிடம் சிந்தாமணி என்கின்ற இரத்தின கற்களால் செய்யப்பட்ட மாளிகை. ஆனந்தமயமான கடலின் நடுவே அந்த மாளிகை இருக்கிறதாம். கேட்பதையெல்லாம் நொடியில் கொடுக்கும் கற்பக மரங்கள் அடர்ந்த தோப்புகளால் சூழப்பட்டிருக்கின்றதாம். கதம்ப மரங்கள் சூழ்ந்த வனங்கள் நிறைந்து உள்ளதாம். இப்படிப்பட்ட மாளிகையில் பரமசிவனின் இடது தொடையில் அமர்ந்திருக்கிறாளாம் அம்பிகை. அக்கட்டிலின் கால்களாக பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈசானான் ஆகிய தேவர்கள் தாங்கி நிற்கின்றார்களாம். சதாசிவனின் மடியே கட்டிலின் பலகையாம். இவ்வாறு இந்த மகாசக்தியை தியானித்து ஸ்ரீ வித்யா என்று எல்லோரும் அழைக்கப்படுகிறார்களாம்.